ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச எம்மியான ஸ்பாஞ்சி வெனிலா கேக் தான். இந்த கேக் பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓவன் இல்லைனா பிளெண்டர் வேணும், பீட்டர் வேணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் விஸ்க் இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் உங்களுக்கு இந்த கேக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நான் வந்து 3 முட்டை எடுத்துக்கிறேன். நான் இந்த கேக் பண்ணுறதுக்கு 3 முட்டை அளவு வந்து கரெக்டாக இருக்கும். முட்டை வந்து சேர்க்காதவங்க நீங்கள் வந்து கர்டும் பாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு. இப்போ நான் இந்த விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த விஸ்க் வச்சு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து நுர வர மாதிரி ஃபுல்லாக வந்து விஸ்க் பண்ணதுக்கப்புறம் பொடிச்ச சர்க்கரை 1 கப் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து சர்க்கரையை எடுக்கும்போது எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு வந்து நீங்கள் மைதா மாவும் எடுத்துக்கணும், ஆல் பர்பஸ் ஃப்ளாரு. சப்போஸ் உங்களுக்கு அந்த மெஷரிங் கப் இல்லைனா இந்த மாதிரி நம்ம டீ குடிக்கிற அந்த கப்பெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கப் கூட நீங்கள் அளவாக எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதையுமே பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள். இப்போ கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம். மைதா மாவு நீங்கள் இந்த பொடியெல்லாம் வந்து ஆட் பண்ணும்போது ஒரு ஜல்லடையில் வந்து எல்லாத்தையும் சலிச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எந்த கப்பில் சுகர் எடுத்தனோ அதே கப்பில் வந்து நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி மைதா மாவு இதெல்லாமே ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அந்த கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ இதை பொறுமையாக நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பிளெண்டர் இருந்தால் நீங்கள் பிளெண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளெண்டர் இல்லைன்னா இந்த விஸ்கே போகிறோம், கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா பொறுமையாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். வெனிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நான் வந்து வெண்ணெய் வந்து நல்லா வந்து உருக்கி வச்சுருக்கேன், அதை வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1/2 கப் அளவு ஆட் பண்ணிக்கணும். அதாவது சர்க்கரையும் நம்ம மைதா மாவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை விட 1/2 கப் அளவு வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு பதம். இந்த பதத்தில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக ஸ்பாஞ்சினஸ் நல்லா வரும் உங்களுக்கு. நான் வந்து ஒரு ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கிற ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பட்டர் வச்சு லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டின்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லலாம் வந்து அந்த பட்டர் பேப்பர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை எடுத்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரீஸ் பண்ணுற அந்த ஷேப்பை பார்த்துட்டு நான் அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சால்ட் தான். இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்பப்போ கேக் பண்ணும்போதுலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து சூடு பண்ணணும். இப்போ குக்கர் பார்த்திங்கன்னா நல்லா 10 நிமிஷம் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கேக் பேட்டர் இதில் வைக்கணும். கேக் பேட்டர் இதில் வச்சதுக்கப்புறம் ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து பேக் ஆக விடணும். நீங்கள் விசில் எடுத்துகிட்டு கேஸ்கெட்டோடவே நீங்கள் வந்து மூடி வச்சிடலாம்.
ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல ஃப்ளஃபியாக இருக்குது. எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் கேக்கு. இப்போ நம்ம இந்த கேக் ட்ரே எடுத்துடலாம் வெளியில். இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற விடுங்க. சூடாக இருக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. ஆறினதுக்கப்புறம் இன்னும் கூட சாஃப்டாகிடும் கேக்கு. இப்போ இந்த கேக் வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆற வச்சுட்டேன். இதில் நம்ம பட்டர் பேப்பர் போட்டதுனால ஜஸ்ட் நீங்கள் கத்தி வச்சு ஓரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைடிங் பண்ணாலே வந்து உங்களுக்கு அந்த கேக் தானாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், ஈஸியாகவே வந்துடும் உங்களுக்கு கேக்கு. நீங்கள் அந்த பட்டர் பேப்பர் போடல அப்படின்னா நீங்கள் பட்டரை தடவிட்டு ஜஸ்ட் அந்த மைதா மாவு வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க ட்ரேயை. பட் நீங்கள் பட்டர் பேப்பர் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. 10 மினிட்ஸ் தான் ஆச்சு ஆறிட்டு. நல்லா வந்து கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னும் நல்லா ஆறிடுச்சுன்னா ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும் இந்த கேக்கு. இப்போ இது மேலே இருக்கிற பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம். நல்லா ஈஸியாகவே வந்துடும் உங்களுக்கு இந்த பட்டர் பேப்பரு. இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் சொன்னால் இதை மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டைமிங்கும் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் வைங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து கொஞ்சம் வரலை, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பேக் ஆனால் போகும். ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேக் வந்துடும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு. டீ டைமுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. இது நீங்கள் வந்து எக்கு சேர்க்காமலையும் செய்யலாம். நீங்கள் எக்குக்கு பதிலாக நீங்கள் வந்து கர்டும் பாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. நான் அந்த கேக்கும் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் இதை ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த கேக்கு. ரொம்ப டேஸ்டியான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து டீ டைமுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திரும்ப ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.